அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக வழக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயத்திற்காகவும் இப்போ சிலருக்கு கடனில் வழக்கு, பண சம்பந்தப்பட்ட வழக்கு, சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட வழக்கு, இதுபோல் வழக்குகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது சனி பகவானும் கேது பகவானும். சனி பகவான் கேது பகவான் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துலயாச்சும் சனி பகவானும் கேது பகவானும் இணைவு இருந்தா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது பொதுவான அமைப்பு. இந்த மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகள்ல எந்த ராசிகள்ல சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து இருந்துச்சுனாக்கா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஒரு உதாரணத்துக்கு சனி கேது இந்த வீட்டில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த சனி கேது இணைவு, இது மாதிரி இணைந்து இருக்கக்கூடிய நபர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பொதுவா கவனமா இருக்கிறது, வழக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த சனிக்கேது இணைவு இண்டிகேட் பண்ணி காமிக்குது. அடுத்தது சனி பகவான் உங்க ஜாதகத்துல இங்க இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துல, அடுத்தது சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துல, மூலம் நட்சத்திரத்துல இந்த அமைப்புல இருந்துச்சுனாக்கா சனி பகவான் இங்க அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ அல்லது மகம் நட்சத்திரத்திலேயோ அல்லது மூல நட்சத்திரத்திலேயோ இருந்துச்சுன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கில் சென்று அசௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு பொதுவாகவே உண்டு. அதே போல இவங்க கிட்ட தான் இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க நஷ்ட ஈடு உங்க மேல உங்களால ஒரு பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க மேல நஷ்ட ஈடு கேட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த நட்சத்திரத்துல நின்னாலும் சரி அல்லது சனியும் கேது பகவானும் ஏதாவது ஒரு கட்டத்துல இணைந்து இருக்கக்கூடிய நபர்கள், உங்க மேல ஒருத்தர் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போடக்கூடிய அமைப்பு. இவங்க தான் இந்த சனிக்கேது இணைவு இருக்கிறவங்க. இந்த சனி இந்த மாதிரி கேது பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அல்லது சனிக்கு 11ஆம் இடத்துல கேது இருந்து சனிக்கேது இணைவுபட்டாலும், சனி பகவானுக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்து சனிக்கேது இணைவுபட்டாலும், சனிக்கேது தொடர்பு எந்த வகையிலாவது ஏற்பட்டுச்சுன்னா அவங்க கிட்ட நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போடக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இவங்கெல்லாம் ஒரு வாகனம் வச்சிருக்காங்க அப்படின்னா, கார் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா கட்டாயம் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தில் பயணிப்பதை கட்டாயம் தவிர்க்கணும். இல்லைனா இவங்க வண்டியில் ஒரு இன்சூரன்ஸ் பிரச்சனையினால நஷ்டஈடு கேட்டு வழக்கு போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதே போல் ஒரு வேலைக்கு போனாங்கன்னாலும் அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் அல்லது சனி பகவான் கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு. அதே போல உயில் சொத்து சார்ந்த விஷயங்களிலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க சனிக்கேது இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு உயில் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும், அல்லது எல்லை பிரச்சனை. இது ஏன் எல்லை, என் இடத்த சேர்த்தி கொஞ்சம் என் ஃப்ளாட்டில் இவங்க சேர்த்தி எடுத்துக்கிட்டான், இல்லை என் காட்டில் சேர்த்தி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற எல்லை பிரிப்பதில் பிரச்சனை, இல்லை எல்லை இவங்களோட பவுண்டரிக்குள்ளே வேறவங்க வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசியில் சனிக்கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இந்த எல்லை பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதுவும் பூர்வீக சொத்தாக இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்துனால உயில் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது. உயில் எழுதி வச்சாங்க சார், அந்த உயில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, உயில் ஃபோர்ஜரி உயிலாக இருக்குது, இல்லை இது 2-3 உயில் இருக்குது, எந்த உயில் செல்லும்? எப்பயுமே ஒரு உயில் அப்படிங்கிறது சட்டப்படி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது எத்தனை உயில் இருந்தாலும் கடைசியாக எழுதப்பட்ட
அந்த உயில் சட்டப்படி எழுதப்பட்ட இறுதியாக எழுதப்பட்ட உயில் எதுவோ அதுதான் செல்லும். அந்த மாதிரி உயிர் பிரச்சனை இருக்கக்கூடிய வழக்குக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. வேலை செய்யறதுல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, எல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போலீஸ் கோர்ட்டுன்னு போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிக்கேது இணைவு இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு. அதே போல தொழில் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு. அதே போல இந்த ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், சிம்ம ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய 2025 2026 இப்ப ஏப்ரல் மாசம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் அல்லது மே மாசத்திலிருந்து மே 2025 இருந்து 2026 எண்டு வரைக்குமே இவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்துனால ஏதோ ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சிம்ம ராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இங்க சனி பகவான் இருந்து கேது இங்கேயோ அல்லது கேது பகவான் இங்கேயோ அல்லது கேது பகவான் இங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பு இன்னும் கடுமையா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அல்லது சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் அதிகமா, அல்லது சனிக்கேது இணைவே இந்த ராசியில இருந்துட்டாலும் இன்னும் டாப்பா அது வந்து அதிகப்படியா இந்த வழக்கை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அப்ப பூர்வீக சொத்துனால் வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வகையில ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வழக்கை சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது 2025 26 உண்டு. உரிமை பிரச்சனை, இது என்னோட உரிமை அப்படிங்கிற ஒரு ஒரு காலங்காலமாக நாங்கள் வந்து இந்த ஒரு உரிமையை அனுபவிச்சுட்டு இருந்தோம், அது எங்களோட உரிமைன்னு சொல்லி வழக்கு போடக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு யாராச்சும் வந்து ஒரு அந்த மறுப்பு தெரிவித்து அதுக்காக உரிமை சார்ந்த வழக்கு போட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும், நஷ்ட ஈடு சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதும், இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இன்சூரன்ஸை இந்த வருடம் வந்து கட்டாயம் வந்து கரண்ட்ல வந்து நல்ல எப்பயுமே இன்சூரன்ஸ் வைத்துக் கொள்வது நல்லது. அதுல தவறாமல் இந்த ஆண்டு வந்து இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கிறது. இவங்க வண்டியை லைசன்ஸ் இல்லாத நபர்கிட்டயோ இல்லை இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிகளை எடுத்துட்டு போய் ஓட்டுறதோ அப்படிங்கிறது இவங்க வந்து தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வேலையிலையும் தேவையில்லாத கொஞ்சம் அசௌகரியமான வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு கவனமா இருக்கணும். அதே போல சார் ஏற்கனவே எனக்கு வந்து வேலையில ஒரு அநீதி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், கேஸ் போட்டு தான் அது தீர்வு காணணும் அப்படிங்கிற நபர்கள், கேஸ் போடலாமான்னு இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது வரக்கூடிய மே ஜூனுக்கு மேல வந்து அதை கேஸ் போட்டா அதை வந்து கேஸ் போட்டு நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதுல சனி பகவான் திசையோ அல்லது கேது பகவான் திசையோ அல்லது சனி பகவான் திசையில் கேது பகவான் புத்தியோ அல்லது கேது திசையில் சனி பகவான் புத்தியோ நடக்கக்கூடிய நபர்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல, நாம சொன்ன விஷயங்கள்ல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு, இதுலெல்லாம் அதிகப்படியா கவனமா இருக்கணும். அதனோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும். ஆனாலுமே சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திசாபுத்தி நடக்கவில்லை என்றாலும் சற்று கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம சொன்ன விஷயங்கள்ல இன்னும் திசையும் அது நடந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி கேது பகவான் இந்தந்த இடத்துல இருந்தாலோ அல்லது சனிக்கேது இந்த செயற்கை இருந்தாலோ இவர்களுக்கு பூர்வீக சொத்துல வந்து வில்லங்கங்கள் வரக்கூடிய அது சார்ந்த வழக்குகள், ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ண வேண்டிய அமைப்பு, தொழில் வகையில செஞ்ச பணம் வரல, இல்லை ஒரு பணம் வரல, ஏதோ ஒரு வகையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்போ, வேலை செஞ்சுட்டு அதனால பணம் வராம மன உளைச்சல் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையோ, உரிமை பிரச்சனைக்கு போக வேண்டிய அமைப்போ, இது எங்க தாத்தா காலத்துல இந்த பதவி எங்களுக்கு இருந்தது, ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறாங்க, இப்போ கோயிலுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமாங்க. அதே போல ஒரு நஷ்டஈடு கேட்டு உங்க மேல வழக்கு போடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுல இந்த திசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவாகவே சனிக்கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு இல்லாம எப்பயுமே நாம சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது சிறப்பு என்று சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். விரைவில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்தேன், உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனே, குற்றைவள் எங்களை கொல்லாமல் பொய்காத்தேன், எற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா, எற்றைக்கு மேலே பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றினம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரணனே. ஸ்ரீராம ஜெயம். உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இக்காணொலியை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நடைபெற்று
நாம் சொன்ன இந்த எதிர்மறை பலன்களில் அவர்களுக்கு நல்லதொரு வெற்றி அடைய வேண்டும் என்பதனையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டுங்கள், நல்லது நடக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.